Well done, good and faithful servant. You have been faithful over a little. I will set you over much. மத்தேயு 25:23. நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவருக்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அக்தியிலான். திருவாசகம். இறைவன் நமக்கு தந்தையாக, தாயாக, சகோதரனாக, சகோதரியாக, வழிகாட்டியாக, நல் நண்பராக இருக்கின்றார். ஆனால் அவருக்கு இதையெல்லாம் தேவையே கிடையாது. ஆக நமக்கு எல்லாமாக இருக்கிறார் இறைவன். நமக்கு வேண்டியவைகளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய மூளையில் ஆயிரக்கணக்கான செல்கள் பயன்படுத்தாமலேயே இறந்து விடுகின்றன. ஆயிரம் என்ன, லட்சக்கணக்கில் கூட சொல்லலாம். இவைகளெல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டும். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அவ்வளவு திறமைகளை கொடுத்திருக்கிறார். உதாரணமாக நம்ம எல்லாரும் ரைட் ஹேண்டில் தான் எழுதுகிறோம், ஒரு சிலர் லெஃப்ட் ஹேண்டில் எழுதுவாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஏன் லெஃப்ட் ஹேண்ட் அந்த மாதிரி ஒரு திறமையோ ஒரு வாய்ப்போ உருவாக்கிறது. உங்களால் எழுத முடியுமா? லெஃப்டால் எழுத முடியும், எழுதலாம். ஏன் எழுத முடியல? நம்ம பயிற்சி பண்ணலை, அவ்வளோதான். பயிற்சி பண்ணால் நிச்சயமாக முடியும். அதே போன்று நிறைய பேர் ஊனமுற்றோர், அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள், மாற்றுத்திறனாளிகள் என்று இப்பொழுது சொல்லுகிறோம். அவங்களுக்கு கை இருக்காது, காலாலேயே எழுதுவாங்க, காலாலேயே ப்ரஷ் வச்சு படமெல்லாம் வரைவார்கள். நம்மளால் முடியாது. ஏன்? அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதால் இப்படி செய்கிறார்கள். நான் குருமடத்தில் 3 வருடம் பிரெஞ்சு கற்றுக்கொண்டேன். பிரான்ஸுக்கு போனோன்னா ஒரு வார்த்தை புரியல எனக்கு. அவங்க அவ்வளோ வேகமாக பேசுகிறாங்க, புரியல எனக்கு. கொஞ்சம் மெதுவாக பேசுனா புரியும், மெதுவாக பேசுகிறேன். என்னடா அது, நம்ம 3 வருஷம் ஃப்ரெஞ்சு படித்தோம், ஒன்றும் தெரியலையே, ஒன்றும் புரிய மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு பெரிய ஆதங்கம். வீட்டில் வந்தால் என் தங்கையின் பிள்ளைகள், சிறு குழந்தைகள், அவர்கள் பேசுகிற ஃப்ரெஞ்சு நல்லா புரியுது. 3 வாரம் தங்கினேன், நிறைய ஃப்ரெஞ்சு பேச கற்றுக்கிட்டேன். எங்கேருந்து? புத்தகங்களில் இருந்து அல்ல, இந்த சின்ன குழந்தைகளிடமிருந்து. அவர்கள் பேசுகிற ஃப்ரெஞ்சு அருமையாக புரிந்து, உடனே எனக்கு ஒரு சங்கல்பம். கஷ்டப்பட்டு படித்தோம் 3 வருஷம், ஒரு பிரயோஜனமும் தெரியல. 3 வாரம் எங்கே இந்த நிலையில் இருக்கும் பொழுது, இந்த பிள்ளைகளோடு பேசும் பொழுது, வெளியிலே போகும் பொழுது, டிவி பார்க்கும் பொழுது தானாக இந்த பிரெஞ்சு வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது, அவைகளை பயன்படுத்தும் பொழுது நாம் அந்த திறமையை பெறுகிறோம். ஆக if we can't do great things, we can do little things in a great way. பெரிய சங்கதிகளை, பெரிய காரியங்களை செய்ய முடியாமல் போகலாம், அதற்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், பண வசதிகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சின்ன காரியங்களை நேர்த்தியாக செய்யலாமே. இதுதான் அன்பொலி டிவிக்கு துவக்கம் கொடுத்த ஒரு உத்வேகமான ஒரு அறிவுரை. மிக பெரிதாக இப்பொழுதுதான் தமிழகத்தில் இந்த மாதா டிவி வந்திருக்குது. அதுவும் பல இடங்களுக்கு போக முடியாமல் தடைகள், கஷ்டங்கள். ஏனென்றால் காரணம் மிக மிக தாமதமாக தொடங்கியதால். அந்த நேரத்தில் தொடக்கப்பட்டிருந்தால் இந்நேரம் சிறகை விரித்து பறந்து கொண்டிருக்கும். சரி, பார்க்கலாம் பார்க்கலாம் என்று தள்ளி போட்டு கொண்டே போனது. சரி, நாமாவது ஒரு சிறிய காரியத்தை சிறிய அளவிலே செய்யலாமே, நம்மால் முடிந்ததை செய்யலாமே. செய்தோம், செய்து கொண்டு இருக்கிறோம். என்ன கேட்பாங்க, எப்படி
ஒரு பெரிய பாட்டில் ஷாம்பு வாங்கணும், பெருசு நல்ல குவாலிட்டி ஷாம்பு வாங்கினா 250 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் 400 ரூபா வரைக்கும் போகும். கடையில் போய் ஒரு சாஷே வாங்கினா அதனுடைய அந்த ஷாம்பு சின்ன பேக்கெட் போட்டிருக்கிறாங்க இல்லையா, அதை வாங்கினா என்ன விலை? 250 ரூபாயா? 5 ரூபாயில் இருக்கும். 5 ரூபாய்க்கு கம்மியாக தான் இருக்கும். 1 ரூபா கூட இருக்குதான். நமக்கு வேண்டியது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அந்த 250 ரூபா 500 ரூபா பாட்டில் வாங்க வேண்டிய தேவையில்லை. 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா 4 ரூபாய்க்கு நாம் அதை பயன்படுத்தி கொள்ள முடியும், வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். அப்படி செய்வோமே. நமக்கு வேண்டியதை கொடுக்க வேண்டும், இவ்வாறு கொடுப்போம். வசதி வாய்ப்பு வரும் பொழுது பெருசாக செய்வோம். இதுதான் அன்னை தெரசா சொல்கிறார்கள். உன்னால் முடியுமா? இப்பொழுது சிறிய காரியத்தை செய், உடனே செய். எனக்கு வாய்ப்பு கிடைத்தால், எனக்கு இந்த மாதிரி இருந்தால், எனக்கு காசு இருந்தால், அதெல்லாம் அடுத்த கதை. இப்பொழுது உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய். இன்றைய நற்செய்தி அதைத்தான் கொடுக்கிறது. உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பயன்படுத்தி நீ அதற்கு பலன் கொடுக்கின்ற வகையில் செய். பெரிய காரியங்களை நாம் செய்யாவிட்டாலும் சிறிய காரியங்களை அரிய முறையில் செய்யலாம். விதையை புதைத்தால் வளரும், வித்தையை புதைத்தால் தளரும். நல்ல விதையை புதைத்தால் அந்த விதை வளரும். வித்தை, திருட்டுத்தனம், ஏமாற்றுத்தனம் இப்படி செய்தால் அவைகள் நிச்சயமாக பலன் தராது, நமக்கு பாதகத்தை தான் தரும். இதை பட்டணத்தார் இவ்வாறு சொல்லுவார்: தன்வினை தன்னை சுடும், ஊத்தாப்பம் வீட்டை சுடும் என்று சொல்லுவார். ஆகவே அவரவர்களுடைய காரியங்களுக்கு ஏற்றார் போல பலன் கிடைக்கும். வாட் வி ஆர் இஸ் காட்ஸ் கிஃப்ட் டு அஸ். வாட் வி பிகம் இஸ் அவர் கிஃப்ட் டு காட். நல்ல கருத்து, கவனியுங்கள். நாம் இருப்பது இறைவனின் கொடை. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய திறமைகள், வயது, வாய்ப்பு, படிப்பு, இவைகள் எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த கொடை. மாறும் நம் வாழ்வு இறைவனுக்கு நம் கொடை. இதை எப்படி நாம் மாற்றி கொடுக்கின்றோம்? உனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன, என்ன செய்தாய்? பயன்படுத்தினாயா? ஆண்டவருக்கு நாம் இப்படி பதில் கொடுக்க வேண்டும். மண்புழு கூட நிலத்தை உழுது உதவும். கருவிலே தரப்பட்ட திறமையை பயன்படுத்தாதவன் உரமாய் வயலில் விழவும் தகுதியற்றவன். இயேசுமா காவியம். மண்புழு கூட ஒரு உழவனுக்கு ஒரு நண்பன். அது அப்படியே மண்ணில் பூந்து பூந்து போகும் பொழுது அந்த மண்ணை மிருதுவாக்குகிறது. அவன் மண்புழு இருந்தால் அந்த மண் நல்ல மண், அது கூட உதவுகிறது. திருவிலேயே கருவிலேயே உனக்கு இப்படிப்பட்ட திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளை எல்லாம் பயன்படுத்துகிறாயா? பயன்படுத்தாமல் இருந்தால், விரயம் செய்தால், நீ உரமாக வயலில் விழக்கூடுவதற்கு கூட தகுதி இல்லையாம். உரம் எது? இலைகள், மக்கிப்போன இலைகள், சாணம், இவைகள் எல்லாம் உரம். அதற்கு கூட தகுதி இல்லையாம். ஏன்? நீ இவைகளை பயன்படுத்தாவிட்டால். அதாவது இப்படி சொல்லுவார்கள், பொட்டன்சின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பொட்டன்சி என்றால் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவைகளை முன்பே அடக்கி இருக்கக்கூடிய சக்தி. ஆலமரத்து பழம் சின்ன பழமாக இருக்கும், அதில் எத்தனை விதைகள் இருக்கின்றன? சின்ன 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 விதைகள். ஒவ்வொரு விதையும் ஒரு ஆலமரமாக முடியும். இந்த விதை தான் ஆலமரமாகும், இது ஆகாது என்று எதையும் ஒதுக்கிவிட முடியுமா? முடியாது. அந்த சின்ன பழத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதைகளும் அத்தனை விருட்சங்களாக உருவாக முடியும். அதுதான் பொட்டன்சி. அது உருவாகி ஆலமரமாகும் பொழுது இயற்கையில் நிலைக்கின்ற அந்த கைனட்டிக் எனர்ஜி என்று சொல்வார்கள், அடுத்து விளைகின்ற சக்தி. அதே போன்று நம்முடைய மூளையிலே இறைவன் இப்படி ஆலமரத்து பழங்களை போல பல திறமைகளை புதைத்து வைத்திருக்கிறார். மொழிகளை பேச, இசையிலே நாம் இன்னும் பாண்டித்துவம் பெற, வரைய, பாட, ஆட, பல மொழிகளை கற்றுக்கொள்ள, இப்படி பல திறமைகள். இவைகளில் எவற்றை நாம் பயன்படுத்துகிறோம்? இதையெல்லாம் விடுத்து கூடி கூடி பேசியே நம்ம காலம் கழிச்சிடும்.
4 பேர் இருந்தால் போதும், பேசியே காலம் கழிச்சு. வெத்து பேச்சு, வீண் பேச்சு, விரைய பேச்சு, அரட்டை, இதுதான் நிறைய. ஆகவே ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும் எழுதி வைத்தார்கள், டாக் லெஸ் ஒர்க் மோர் என்று. குறைவாக பேசு, அதிகமாக உழை. இத்தகைய கருத்துக்கள் இன்று நமக்கு தரப்படுகின்ற செய்திகளாக கொள்வோம். முழந்தாள் இருப்போம், செபிப்போம். லார்ட் ஜீசஸ், be the ruler of my heart and thoughts, be the king of my home and relationship, be the master of my work and service. Help me to make good use of the gifts, talents, time and resources you give me for your glory and your kingdom. ஆண்டவராய் இயேசுவே, என் இதயத்தையும் எண்ணத்தையும் ஆள்பவராயிரும். என் இல்லத்திற்கும் உறவிற்கும் ராஜாவாயிரும். என் செயலுக்கும் சேவைக்கும் குருவாயிரும். நீர் அளித்த கொடைகளையும் திறமைகளையும் நேரத்தையும் நலன்களையும் அதிமிக மகிமைக்காக நன்கு பயன்படுத்துவேனாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீர் எமக்கு கொடுத்த அனைத்து திறமைகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் வசதிகளுக்கும் நன்றி கூறுகின்றோம். இவைகளை இன்னும் செம்மையாக்கி திறப்படுத்தி அவைகளை இன்னும் பலன் தரக்கூடிய வகையில் உமக்காகவும் மக்களுக்காகவும் பிறருக்காகவும் இவைகளை செயல்படுத்தக்கூடிய மன தாராளத்தையும் தியாகத்தையும் தந்து எங்களை ஆசீர்வதியும். இன்னும் எங்களுடைய நேரத்தை செவ்வனே பயன்படுத்தக்கூடிய வகையில் எமை உருவாக்கிறளம். காலங்கள் உம்முடையன, யுகங்களும் உம்முடையன. ஆகவே நீர் கொடுத்த இந்த ப்ரெசன்ட் டைம் என்று அழைக்கக்கூடிய வெகுமதியான நிகழ்காலத்தை நாங்கள் ஊக்கத்துடனும் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் செய்யக்கூடிய வேலைகளை முழுமையாக செய்யவும் மன மகிழ்ச்சியுடனும் புன்முறுவலுடனும் செய்வதற்கும் வேண்டிய மனப்பாங்கை தாரும். எங்கள் செபத்தை கேட்டருளும். இன்னும் யாருக்கெல்லாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காகவும் செபிக்கின்றோம். உள்நாடு வெளிநாடு அருகில் வெகு தொலைவில் என்று செபித்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவருக்காகவும் இந்த நேரத்தில் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.